நாம் உண்மையில் நேசிக்க விரும்பினால் எப்படி மன்னிக்க வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் அனைவரும் பலவீனம் மற்றும் பிழைகள் நிறைந்தவர்கள். நாம் ஒருவருக்கொருவர் நமது முட்டாள்தனங்களை மன்னிப்போம். இதுதான் இயற்கையின் முதல் விதி. ஒரு முட்டாள் மன்னிப்பதும் இல்லை, மறப்பதும் இல்லை. ஒரு அப்பாவி மன்னித்தும் விடுவான், மறந்தும் விடுவான். ஒரு புத்திசாலி மன்னிப்பான், ஆனால் மறக்க மாட்டான். மன்னிக்கும்போது உங்களால் கடந்த காலத்தை எந்த வகையிலும் மாற்ற முடியாது, ஆனால் நீங்கள் நிச்சயமாக எதிர்காலத்தை மாற்றுவீர்கள். உங்களுக்கு நீங்களே கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த பரிசுகளில் ஒன்று மன்னிப்பு. துணிச்சல் மிக்கவனுக்குத்தான் மன்னிக்க தெரியும். கோழை மன்னிக்கவே மாட்டான். அது அவனுடைய இயல்பில்லை. மன்னிக்கும் மனநிலை நல்லதை ஈர்க்கும் ஒரு காந்த சக்தியாகும். தவறுகள் எப்போதும் மன்னிக்கப்படக்கூடியவை, அவற்றை ஒப்புக்கொள்ள தைரியம் இருந்தால். மற்றவர்களை மன்னிக்க முடியாதவர்கள் தாங்கள் கடந்து செல்ல வேண்டிய பாலத்தை தாங்களே உடைக்கிறார்கள். உங்கள் அடியை திருப்பித் தராத மனிதனை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். அவர் உங்களை மன்னிப்பதும் இல்லை, உங்களை நீங்களே மன்னிக்க அனுமதிப்பதும் இல்லை. மனிதனுக்கு 2 பெரிய ஆன்மீக தேவைகள் உள்ளன. ஒன்று மன்னிப்புக்கானது, மற்றொன்று நன்மைக்கானது. ஏற்றுக்கொள்ளுதல், சகிப்புத்தன்மை மற்றும் மன்னிப்பு, இவை 3ம் வாழ்க்கையை மாற்றும் பாடங்கள். மன்னிப்பு ஒன்றும் பெரிய வார்த்தை இல்லை. அதை கேட்கவும் கொடுக்கவும் தான் பெரிய மனது வேண்டும். நண்பர்களை மன்னியுங்கள், அது அன்பின் வெளிப்பாடு. துரோகிகளை மன்னியுங்கள், அதுவே சிறந்த பழிவாங்கல். எதிரிகளை மன்னியுங்கள், அதுவே அவர்களை வீழ்த்தும் வழி. தண்டனை கொடுப்பதற்கு தாமதம் செய், ஆனால் மன்னிப்பு கொடுப்பதற்கு யோசனை கூட செய்யாதே. நன்றி, வணக்கம்.